Hello friends, so நம்ம இன்னைக்கு டே 16 ஆஃப் 30 டே சேலஞ்சில் இருக்கோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டே இந்த சேலஞ்ச் வந்து நம்ம ஒரு ஹாஃப்வே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம என்னதுக்காக நம்ம இவ்வளோ நாள் ஆசைப்பட்டோமோ அந்த பர்ஃபெக்ட் பாடி பர்ஃபெக்ட் வெயிட்டுக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து எனர்ஜெட்டிக்காக இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு டே 16 ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா வந்து லோவர் பாடி ட்விஸ்ட் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த மாதிரி 15 கவுண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. லோவர் பாடி ட்விஸ்ட்டு. ஸோ பிகினர் நல்லா வாலில் சப்போர்ட் பண்ணிட்டு 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி 15 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக் ஒர்க் அவுட் தான். ஸோ ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து ஷால் எதாவது எடுத்துக்கலாம், வீட்டில் இருக்கிற ஷாலு. ஸோ அதை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6. பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் பண்ணும்போது தான் ஒரு எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு. 9 10 11 12 13 14 15. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக வலிக்குது எனக்கு. ஸோ 15 கவுண்ட்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லஞ்சஸ். ஸோ ஃப்ரண்ட் லஞ்சஸ்க்கு நம்ம கால் இப்படி வச்சுட்டு ஸோ இப்படி தான் 1 2 3 4. சைடில் பண்ணி காட்டுறேன். 1 2 3 4 5 6 7. ஸோ அந்த மாதிரி 15 கவுண்ட்ஸ் கம்ப்ளீட். 30 கவுண்ட் முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா என்னோடய லெக்லாம் செம்மையாக டைட் ஆகிடுச்சு, செம்மையாக பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அப்படியே வீடை சுற்றி இப்படி கொஞ்சம் வாக் போகணும், ஸ்லோவாக உட்காரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் முடிச்சிட்ட பிறகும் நம்ம இந்த மாதிரி வாக் போயிட்டு ப்ரீத்திங்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரெடி ஆனோடனே நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்ஸ் தான் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிடணும். ஸோ எல்லாம் செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈச் வந்து 15 கவுண்ட்ஸ்னு 3 செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்மளோட ஆப் ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆப்ஸ் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜிங் பொசிஷனில் படுத்துக்கோங்க. ஸோ இதுதான் பிரிட்ஜிங் பொசிஷன் நம்ம சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி பிரிட்ஜிங் பொசிஷனில் இருந்துட்டு ஸோ வந்து லெக்ஸ் வந்து நமக்கு ஓப்பனில் வச்சுக்கணும். ஸோ ஓப்பன் க்ளோஸ் டவுன், ஓப்பன் க்ளோஸ் டவுன், ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் டவுன். ஸோ பிரிட்ஜிங் பொசிஷனுக்கு வந்து நமக்கு லெக்ஸ் வந்து இப்படி ஓப்பனாக இருக்கும். ஸோ ப்ராடாக வச்சுருக்கோம் லெக்ஸை, அதை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் டவுன். ஸோ பிரிட்ஜிங் ஓப்பனில் இருக்குது, க்ளோஸ் ஓப்பன் டவுன். லெக்கை வந்து இப்படி ஓப்பனாக இருக்க லெக்கை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டு டவுன் பண்ணுறோம். ஸோ அதுதான் பண்ணுறோம். பிரிட்ஜிங் பொசிஷன், க்ளோஸ் ஓப்பன் டவுன், க்ளோஸ் ஓப்பன் டவுன், க்ளோஸ் ஓப்பன் டவுன், க்ளோஸ் ஓப்பன் டவுன், க்ளோஸ் ஓப்பன் டவுன்,
டவுன். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா டைட் ஆகுது ஃபுல்லாகவே இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ க்ளோஸ் ஓப்பன் டவுன், க்ளோஸ் ஓப்பன் டவுன், க்ளோஸ் ஓப்பன் டவுன். இப்படி படுத்துட்டு மேக்ஸிமம் ஹீலை வந்து டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள் பிகினர்ஸு. ஸோ இப்படி தான் ஹீல் டச் 1 2 3 2 காலையுமே டச் பண்ணுங்க. 5 6 7 8 9 10. ஸோ இது மாதிரி 15 கவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் உட் ஷாப் தான். ஸோ அதுக்கு இந்த மாதிரி லஞ்சஸ் பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. ஸோ இது வந்து நான் கால் வந்து இப்படி வச்சு கீழே வச்சுருக்கேன், இது வந்து இப்படி வச்சுருக்கேன். ஸோ ரன்னிங் ரேஸ்க்குலாம் விடுவாங்கள்ல அந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒரு வெயிட் எடுத்துக்கோங்க. வெயிட் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இப்படி இருந்து இப்படி கட் பண்ண போகிறோம். 1 2 3 நல்லா ஃபோர்ஸாக பண்ணணும். 4 6 உட் ஷாப் சொல்லுவாங்க. ஸோ ஒரு கத்தி எடுத்து கட் பண்ண எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி நம்ம இதை கட் பண்ணணும். 7 8 9 10. என்ன பண்ணணும்? உட் ஷாப் வந்து சில டைம் வந்து முட்டி போட்டுட்டு உங்களால் அது பண்ண முடியாதவங்க பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா ஸோ இந்த மாதிரி நின்றுக்கிட்டே நீங்கள் வந்து உட் ஷாப் பண்ணலாம். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு 1 2 3 4 ஸோ 5. ஸோ இந்த மாதிரி 2 சைடும் நீங்கள் வந்து உட் ஷாப் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து நீலிங் பொசிஷனில் ஃபஸ்ட்டு இப்படி நீலிங் பண்ணோம். ஸோ இந்த பக்கம் நீலிங்கில் இந்த பக்கம் நீல் டவுன் பண்ணிவிட்டு ஸோ உட் ஷாப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பக்கம் நீல் டவுன் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் உட் ஷாப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீல் பண்ணி உங்களால் பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள். அது இன்னுமே அட்வான்ஸ் லெவல். ஸோ இனிமேல் உங்களுக்கு வந்து கார்டியோ மசில் ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் அதிகமாகும்ல. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப முட்டி வலி இருக்கிறவங்க மட்டும் ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உட் ஷாப் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட லாஸ்ட் ஒர்க் அவுட் வந்து போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டு ஆப்ஸ் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா பைசைக்கிள் கிரன்ச்சஸ். ஸோ அது இப்படி படுத்துக்கோங்க. படுத்துட்டு அந்த ஹேண்ட்ஸ் வந்து இந்த ஹெட்டில் இப்படி வச்சுக்கணும். ஸோ இப்படி இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் வந்து வச்சுக்கிட்டு ஸோ பைசைக்கிள் மாதிரி. ஸோ கால் வந்து கீழே வைக்காமல் பண்ணுறது இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஒர்க் அவுட். ஸோ இது முடிஞ்சால் இது பண்ணுங்க. இதெல்லாம் முடியாதவங்க வந்து காலை வந்து கீழே வச்சு வச்சு ரெஸ்ட் பண்ணி பண்ணுங்க. ஸோ இது மாதிரி 1. ஸோ 2 கால் சேர்த்து தான் 1 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து 1 மினிட் பிளாங்க்கு. ஸோ இப்போ வந்து நம்ம முடிக்க போகிற சேலஞ்சில் செகண்ட் ஹாஃபில் இருக்கனால 1 minute 15 seconds வந்து உங்கள் பிளாங்கை வந்து நீங்கள் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். See you tomorrow. Bye.